மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் எடுத்துட்டோம். ஸோ அதை க்ராப் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அது க்ராப் பண்ண இமேஜை வச்சு என்னென்ன பண்ணலாம், ஸோ அதை ஒரு பிரைட்னஸ் ஏற்றுறது, ஸோ அதுக்கு என்னென்ன கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளெக்ஸுக்கு ரெடி பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்ணோமோ அதை பற்றிலாம் பார்த்துட்டு பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு இமேஜ் வேணும். ஸோ இமேஜ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த வாட்டர் ஃபால் எடுத்துக்கிறேன். வாட்டர் ஃபால் எடுத்துட்டு இன்னொரு இமேஜ், ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பொண்ணு எடுத்து நம்ம அந்த வாட்டர் ஃபாலில் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், பென் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இருக்க அந்த ஷேடோவையும் சேர்த்து எடுக்கிறேன். நான் அங்கே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பண்ணும்போது ஜூம் அவுட் பண்ணி அதாவது ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இமேஜில் நம்ம கட் பண்ணும்போது சம் மிஸ்டேக் விட்டுருந்தா கூட அது பெருசாக தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் உங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஒரு இமேஜை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லாவே ஜூம் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நான் இதுவே உங்களுக்காக லெசன் சொல்கிறதுக்காக ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்னென்னா, லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட மவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடு நல்லாவே வரும். ஸோ அந்த மூவிங் அந்த ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுனால மவுஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளராக தெரியுது, இருந்தாலும் நான் அதை மார்க் பண்ணி செலக்ட் பண்ணி பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ மார்க் பண்ணிகிட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை லூஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. சில இமேஜஸ்லாம் எங்கேயே கை இருக்கு கால் இருக்குன்னு அந்த சும்மா இருக்கும்போது தெரியாது. ஸோ சில இடத்துல டார்க்காக இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியாது வேரியேஷன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் சேம் வச்சுக்கோங்க. தென் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா செலெக்ஷன் ஆகிடுது. ஸோ இதை நான் வந்து என்ன சொன்னா, ஜஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இதுலேருந்து க்ராப் பண்ணது ஷார்ப்பாக தெரியக்கூடாதுன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு டீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபெதர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபெதர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கட் பண்ணது வந்து எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஃபெதர் கொடுப்போம். நம்ம எரேசர் டூல் பார்க்கும்போது எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான். ஷார்ப்பாக அழிக்கிறதுக்கு பதிலாக எரேசரில் ஒரு அதாவது சைஸை வந்து நம்ம வேறு சைஸ் எடுத்துகிட்டு ஸோ அதை ஒரு ஆப்ஷன் மாற்றிட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஷேடிங்காக தெரியாது. அதே மாதிரி தான் இதுவும் தெரியும். ஸோ நம்ம கட் பண்ண தெரியாது. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 1.5 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்துட்றேன். தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை நான் கட் பண்ணி வச்சுருக்கதை மட்டும் நான் இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து அவுட்லைனில் கொஞ்சம் ஷேடிங்காக தெரியுது, கட் பண்ணுற மாதிரி தெரியாது. ஸோ இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் தண்ணி ரெண்டு பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஆல்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குற மாதிரி வைங்க அப்படின்னா வச்சுட்டு, நான் வந்து எரேஸ் டூல் சொன்ன மாதிரி தான் எரேசரில் எடுத்துடுறேன். அந்த நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஷேடோ வந்து கொஞ்சம் ஷார்ப் அழிக்கிறது தெரியாமல் இருக்க. இப்போ நீங்கள் லைட்டாக அதை வந்து அழிச்சு விட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த இதுலேயே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ராப் பண்ணி வச்சாச்சு. தென் இதுக்கு வந்து பிரைட்னஸ்ஸு அந்த மாதிரி கொடுக்கணும்னா, இது பேக் போர்ஷன்னால நம்மளுக்கு தெரியலை.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ணி ஒரு இமேஜை இன்னொரு இமேஜில் கொண்டாந்து நம்ம வச்சுட்டோம். இது ஒன்று. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துப்போம். ஜஸ்ட் இந்த இமேஜ் எடுத்துடுறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் இவங்களை வந்து கொஞ்சம் டார்க் பிரைட் ஆக்கணும், இல்லை கலர் கம்மியாக்கணும், வெளிச்சத்தில் எடுத்துட்டோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இருக்குது டோச் டூல், பாண்ட் டூல். ஸோ இந்த ரெண்டு டூலோட யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ டோச் ரூலுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஆளை வந்து பிரைட் ஆகிறதுக்கு டோச் ரூல் யூஸ் பண்ணுவாங்க. பேர்ன் டூலுங்கிறது உங்களுக்கு தெரியுது, அது பேர்ன்னா கொஞ்சம் கருப்பாகும், ஷேட். ஸோ இப்போ நான் வந்து இவங்க ஆல்ரெடி கலராக இருக்கிறனால நான் பேர்ன் டூலை காமிச்சிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் க்ளோசிங் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து பெயிண்ட் மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரைட்டாக இருந்தது ஒரு நார்மலாக வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம பேர்ன் டூனுங்கிறது பிளாக் ஆக்கும். இதுவே நான் டோஜ் ரூல் எடுத்துடுறேன். அதே மாதிரி சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ண பிரைட் ஆகும். ஸோ இதுதான் அதுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ இது எங்கெங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ ஃபேஸ் அந்த மாதிரி இடத்துலனா நீங்கள் வந்து டோச் டூலை யூஸ் பண்ணிக்கிங்க. பட் வந்து பேர்ன் டூல் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹேர் வந்து சிலருக்கு வந்து கலர் வந்து ஹேர் கலர் பண்ணிக்கலாம். பிளட் அந்த டைத்தில் நம்மளுக்கு பிளாக்காக வேணும் அப்படின்பாங்க. இல்லை அப்படின்னா கலர் வந்து ஷேடிங்காக நம்மளுக்கு வந்து ஒரு கிளார் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் இந்த ஹேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை வந்து கருப்பாக்கணும் அப்படின்னா அந்த நீங்கள் வந்து பேர்ன் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இது வந்து இந்த நல்லா சம்டைம்ஸ் சிலருக்குலாம் புருவமே தெரியாது. ஸோ அது புருவத்தில் வர்றது, ஐபால். ஸோ எங்கே இந்த பிளாக்கை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த டோச் டூல், அதாவது பேர்ன் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஷர்ட்டை வந்து இன்னும் பிரைட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த பேர்ன் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து அந்த ஷேட் ஆயிரும். பட் அந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் நல்லா காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து காமிச்சுக்கலாம். ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஒரு இமேஜை வந்து பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னமும் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.